வந்தவனையும் நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீடியோ எடுக்கிறது என் மகன் 2வது வந்து தம்பிமாரெல்லாம் வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்களா, வீட்டில் யாரும் இல்லை, அம்மா வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து தொட்டுக்கிட்டெல்லாம் பார்க்குறக்கா வந்திருக்கேன். கையில் கவர் வச்சுருக்கல, இது பார்த்தீங்கன்னா இதில் தான் கறிக்கு மீன் இருக்குது. எங்கள் மாமா வாங்கிட்டு இருந்தாங்க, எங்கள் அக்கா வீட்டில். ஆள்கிட்ட ஃபோன் பண்ணேன், ஆமாம் வந்து 3 நாளாச்சு, மீன் சாப்பிடல, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பார்க்குறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருந்து இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. வாங்க என்ன மீன் பார்க்கலாம். யாரு கனவா? கனவா அப்புறம் என்னது? காரா மீன் கிடக்கு. காரா பாருங்க, இந்த கனவாவும் மையெல்லாம் ஒட்டியிருக்கு. மையெல்லாம் கலங்கி தான் கிடக்கான். நல்லா பொடி பொடி காராக்க கிடக்குந்தா பார்த்தீங்கன்னா, நல்லா குட்டி குட்டி, எல்லாமே குட்டி குட்டி காரா தான். இதெல்லாம் ஆயெல்லாம் மாட்டாங்க, சும்மா இங்கிட்டு இந்த தொண்டையிலேருந்து பிச்சு போட்டோம்னுங்களேன், அவிச்சு கஞ்சி குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். மஞ்சள் வெங்காயம் வெள்ளைப்பூடு வச்சு அவிச்சு கஞ்சி குடி. மஞ்சள் வெங்காயமா? ஆமாம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமா? அம்மா எடுங்க, ஆண்டு போயிருங்க, நேரம் எடுங்க. நம்ம ஃபுல்லாக தெரியுதுண்ணா. சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு மஞ்சள் இதெல்லாம் வச்சு சும்மா தண்ணி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டாலே கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். இந்த காரா தான் இது. நல்லா இவ்வளோ கனவா இருக்குது. இந்த கனவா ஒரு நிமிஷம் எடுத்துருக்கேன். கறி குழம்பு கணக்கிட்டா குழம்பு வச்சிட வேண்டியதுதான். வச்சு தான் நீங்கள் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க கனவா எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். என்னம்மா சோறு சட்டி? சோறு சட்டி எதுமா? சோறு சட்டி சி டிஃபன் பாக்ஸு. தண்ணி தாண்டி அள்ளி ஊற்றுறேன். மைய பார்த்தா அந்த அதில் ஒரு பொறிக்க சீரை எடுத்துக்கோ. எதுல வந்திருக்கு? வல்லத்துல கனவா வந்துருக்குமா? ஒருவேளை கரவலையில கனவா தெய்வனா பார்த்தா மண்டே விட்டுக்கு இருக்கான். வந்துட்டு போறாமா? எல்லாம் சின்னதுல வச்சுதான் எனக்கு வீடியோ. பிரஜின் சமைப்பியா நீ? கனவா உரிக்க போறோம். தீமு செல்ல கட்டுங்க அம்மாட்ட. கீழே பணிங்க, கீழே பணிங்க. கனவா உரிக்க போறேன். ஏன் தெரியுமா? வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குதான்னு செக் பண்றதுக்கு. வாங்கத்தா, இங்கிட்டு வாங்கத்தா. கனவா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போகிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கனவா தான், எதுவும் பெருசு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பீலி கனவா, ஸ்குட்டு, ஓட்டு கனவா கிடையாது. இதை வந்து அப்போ ஓட்டு கனவானா போட்டு மாதிரி ஓடு. ஆமாம், ஓடு இருக்கும். இதாக இருக்குது பாருங்க. அந்த ஓடு இல்லையோ இதில்? இல்லை, ஆமாம் இல்லை. சூப்பராக இருப்பான். இவனை முழுசாக போட்டு பொரிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அள்ளி விட்டா அள்ளி நான்லாம் சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா இப்படி தான் கொண்டு வருவாங்க, சின்ன சின்னதாக. நாங்கள் வடுக்கில் போட்டு பொரிச்சு சாப்பிட்றது அல்டிமேட்டாக இருப்பான் தலைவன். மா 3 நிமிஷம் எடுத்துட்டேன் வீடியோ. அப்படியாம்மா தங்கப்பிள்ள? இங்கே வாங்க, பக்கத்தில் காமிங்க. உட்காந்துங்க. ஐயோ பயங்கரமாக வீடியோ எடுக்குதுமா. வீடியோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கான். எங்கே இருக்கான்? அழகாக தான் எடுக்குது. எத்தனை? 2 இது. இந்தா இதுக்கு மேலே புள்ள எப்படி எடுக்கும்? நம்ம கையை மட்டும் தான் எடுக்கான். சித்தி சித்தி எடிட் பண்ணுறேன் கிங்கு நீனா. அப்போ எடிட்டட் ஆயிரு. பேசக்கூடாது. இங்கே உட்காரு, உட்காரா, உட்காரு. அவனை எடு, பிரச்சனை எடு வீடியோ. இப்போ சொல்லுங்க, சேனல் ஆரம்பிக்க போறீங்களா? சித்தி மாதிரி நானும் சேனல் ஆரம்பிச்சு போய் வீடியோ போட போகிறேன். தலைவர் என்கிட்ட கேட்டார், சித்தி எப்படி வீடியோ எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, யூடியூப்ல எப்படி போஸ்ட் பண்ணுறது, எனக்கு சொல்லிட்டாங்க. நானும் சொல்லி கொடுத்தேன், ஆனால் வீடியோ போடல. போடுங்க, வீடியோ போடுங்க. நல்லா படிக்கணும், நான் படிக்கவும் செய்யணும், வீடியோவும் எடுத்து போடணும். இல்லை, அவனுக்கு செல் வாங்கி கொடுத்தது, ஆனால் செல் வாங்கி கொடுத்தும் படிக்கணும். படிக்கணும், வீடியோ. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுனா வீட்டில் இருக்கும்போது, ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அது விளாக் மாதிரி எடுத்து போடலாம். விளாகா? விளாக் வீடியோ எப்படி நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு செல்லை கொண்டு போயிட்டு ஸ்கூலுக்குலாம் செல்ல கொண்டு போகக்கூடாது. வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து போட்டு உங்கள் அம்மா போட்டு. சரி, விஷயத்துக்கு வாங்க. என்னது விஷயத்துக்கு வாங்க? கனவா இருக்கிற விஷயத்துக்கு வாங்க. எனக்கு
எடு. எங்க வீட்டுல இருக்க குட்டி நாய் தலைவன் விரவிட்டு வர்றான் அங்கிருந்து இங்கிருந்து பிரியாணியை சாப்பிட்டான். எடுத்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த கனவா பச்சை கனவா காண்டி சுத்தி வர்றாப்புல திட்டுன்னு குட்டி போட்ட பூனை மாதிரி பொம்புறாப்புல படுத்து பார்க்காரு. தம்பி அட்டே உள்ள உனக்கு போனீங்கன்னா சாப்பிட்டு போக மணியாயிரும். ஆமா பாத்திரம் கழுவி வைக்கிட்டு இருக்க. கனவை ஆஞ்சு எடுத்தாச்சு. உப்பு போட்டு உழைச்சி எடுக்க போகிறோம். அப்பதான் அழுக்கலாம். இந்த மையெல்லாம் போகும். கனவா 2 இறால் கழுவும்போது இந்த மாதிரி முறை வரும். அதுக்காண்டி இதை பார்த்துட்டு பதறிடாதீங்க. ஏதோ சாம்பு போட்ட மாதிரி. ஆமாம் கழுவுறதா கொஞ்சம் கஷ்டம். நம்ம சோப்பு நோற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக மண்டை கரவலையில் தான் பிடிச்சிருப்பாங்க. கனவா கழுவிட்டு வந்துட்டேன். குழம்பு வைக்கணும். தக்காளி வெங்காயம். எங்கள் அம்மா சோறு வடிச்சிட்டாங்க. அடுப்படி இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். வெளியே இருந்துச்சா அதோட இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணி இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக நல்லா எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸ் தேங்காய். தங்கச்சி மாடத்தில் நல்லா தேங்காய் வந்து ஃபேமஸ். ஒரு மூடை தேங்காய். என் வீட்டில் எல்லாரும் ஆப்பா மாமா ஆப்பா ஆப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் பால் எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு மூடை தேங்காய். இந்த தேங்காய் வந்து மொத்தமாக 500 ரூபா. 27 தேங்காய் இருக்குது. அப்போ உனக்கு பிடிக்குமா? நாளைக்கு போட்டுருவோமா அப்பா? இவனுக்கு ஆப்பா ரொம்ப பிடிக்குமாம்மா. சித்தப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பா. சித்தப்பாவுக்கு பிடிக்கும். இவிக்கு பிடிக்கும் ஆப்பா. ரொம்ப பிடிக்கும். வேளாத்துக்கு கூட தண்ணிட்டே இருக்கலாம். சுமித்ரா வேளாத்து தான் திங்கலாம். திங்க முடியல. உங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் வேலை பார்த்தாலடா. வேலையே வாங்க மாட்டாங்களா? வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்னது எல்லாம் அங்கே தொட்டி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை தக்காளி வெங்காயம் வெட்ட சொல்லிட்டேன். கடையில் போய் குழம்புக்கு தேவையான பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு வந்துட்டேன். எடுப்போமா? இல்லை கடையில் போய் சாமாங்க. எங்கள் அப்பா கடையில் இருக்காங்க. போமா? கால் நீட்டினா தான் வியாபாரமே ஓடும். வெட்டுங்க. வேலையை பார்க்க முடியல. ஆனால் நைஸாக வேலையை எங்கள் அம்மா தள்ளிட வேண்டியதான். சரி நீங்கள் வெட்டுங்கம்மா. நான் கடையில் போய் குழம்பு பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். கடையில். ஆமாம் காசுலாம் கொடுக்க மாட்டேன். காசுலாம் கிடையாது. கணக்கில் வாங்கிட்டு வரப்போகிறேன். கடையில் குழம்பு பொடி வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இம்மி இந்த தெரு ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கெல்லாம் வீடு கட்டியிருந்தோன்னா சொர்க்கம். கடைக்கு ஆள் கடைக்கா கடைக்கு என்ன வேணும்? காசு தர மாட்டோம். ஒன்லி ஜிபே. சிக்கன் குழம்பு பொடி. சிக்கன் பொடி குழம்பு பொடியா? அது மட்டன் பொடி. அது இல்லை. அதுவும் இல்லை. இந்த பிரதிக்கு வச்சுருக்கேன். அதான் சிக்கன் குழம்பு பொடி. 2 தாங்க. 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 இந்த கீழே கிடக்கு. ரெண்டு தாங்க. இப்பா
அதெல்லாம் வேண்டாம். சரி. என்ன 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 கொடுங்க, என்ன கொடுங்க, இப்போ என்ன கொடுங்கப்பா. என்னைய ஆயில் ஆயில் தியோ இத்தனை ஒன்று ஒன்று விட்டா வியாபாரம் வரும். அதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ? கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இல்லை. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. தக்காளி, வெங்காயம்லாம் அப்படியே ஆட்டை போட்டு. உருளைக்கிழங்கு இருக்கா? உருளைக்கிழங்கு இருக்கு. 2 இந்தாங்க 2 இருக்கு. கேட்டல கவரில் போட்டு கொடுங்க. கடைக்கு வந்தால் கவரில் போட்டு கொடுங்க. கணக்கு சொல்லுங்கப்பா, கணக்கு சொல்லுங்க. இது ஒரு 10, 35, இது ஒரு 55, 60 ரூபா. இது 2 உருளைக்கிழங்கு 10 ரூபாயா? ஆமாம் ஆமாம். ஆத்தாடி, என்னம்மா செய்ய? வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருது, விலை கூடி இருக்கு. என்ன செய்ய? சரி தாங்க. 60 ரூபா. ஜிபே பண்ணிடுறேன் லேட்டா. ஜிபே பண்ணிங்க. டாடா. டாடா. எப்படி சூப்பராக எங்கள் கடையிலே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். போய் குழம்பு வைக்க போகிறோம். அவ்வளோ இந்தாங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம், குழம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து. ஆமாம் 10 ரூபாயா? அதுவும் அநியாயத்தில் அநியாயம். உங்கள் கடையிலும் அநியாயம் நடக்கு. கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன். ஏன் எடுத்து அம்மாவே எடுத்துருவாங்க. 10 ரூபாய்க்கா? இங்கே 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வாங்க மாட்டாங்களா? 10 ரூபாய்க்கு 3 தக்காளியாம்மா? இங்கே குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி. இந்த பொறுக்கிஞ்சலில் தான் குழம்பு வைக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை. இந்த பொறுக்கிஞ்சலில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அடுப்பு பொறுக்கிஞ்சிட்டு வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டை வகை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த குழம்பு மசாலா பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தக்காளி, வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, லைட்டாக ஒரு கத்திரிக்காய் அடைஞ்சி எங்கள் அம்மா அப்படியே வெட்டி போட்டு வைக்க சொல்லிட்டாங்க. அவங்க குழம்பு வச்சுருவோமா? தாங்கம்மா. சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவை எண்ணெய் சூடாயிட்டு போட்டுக்கலாம். இது வெட்டி வச்ச வெங்காயம். என்ன தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் குழம்பு மசாலா பொடி. இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி. அதையும் போட்டு ஒரு கிண்டு கனவா எடுத்து போடுங்கம்மா. போடுங்க, அப்படியே தட்டி விடுங்க. குழம்புக்கு மாதிரி போட்டுருங்க. உப்பு அந்த ஆமாம், அது கிண்டி விடுங்க. அந்த மசாலாவோட கொஞ்சம் கனா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றணும். ஸ்ட்ரைட் டயத்தில் மீன் கிடைக்கிறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. கனவாவே கிடச்சிருக்கு. மூடி வச்சுருவோம். அது கொஞ்சம் மசாலாவோட வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுவோம். ஊற்றுங்க குழம்புக்கு தண்ணி தூக்கி ஊற்றிடுங்க. நம்ம தேங்காய் அரைக்கணும். அரைப்போம். கரெக்டாக இருக்குங்களா? இங்கே பாருங்க,
குழம்பு எப்படி கொதிச்சு நல்லா எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துட்டு. மிக்ஸி இதான் மிக்ஸி போடுற இடம். நீங்கள் அரைக்கிறதுக்கு 1 years later. நல்லா குழம்பு மணக்குது. ஆமா நீங்க தான் இப்போ நல்லா பேசலாமே. அம்மா கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கட் பண்ணுங்க. நிறைய கூடாது கொடுமை. சரி சோறு போட்டாச்சு. குழம்பு அடுப்பில் கிடைக்க இறக்கிட்டு வாங்கம்மா. இன்னைக்கு ரிவ்யூ சொல்ல போடுறது எங்க அப்பா. ரொம்ப நாள் கழிச்சு கனவா குழம்பு. கடலுக்கு போகாம இன்னிதான் கனவா குழம்பே நான் பார்க்க போறேன். இவ்வளவு நாள் கெட்டில் போட்டு இன்னிதான் கனவா குழம்பு கெட்டில் ஓட்டி சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்டைக் முடிஞ்சுதான் கனவா கிடைக்கும். ஆனால் ஸ்டைக் கூட கிடைச்சிட்டு குழம்பு இங்கே பார்த்துக்குங்க. குழம்பு ஊற்று தெரியுமாப்பா உங்களுக்கு? பார்த்து எடுக்க கூட தெரியலமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாதாப்பா? ஆம்பளை பையன் பூரா அப்ப வேஸ்ட் தானப்பா. சரி சாப்பிடுவோம். சரி யாரையுமே காணோம். வேணா இருக்கட்டுமா? சாப்பிடுறதுக்கு யாரையும் காணோம். சிங்கார் என்னடா இது போக மாட்டேங்குது. சாப்பிடுங்க. நீங்க போட்டு கொடுங்கம்மா அவங்களுக்கு. அவங்க அங்கிட்டு சாப்பிடட்டும். அவன் தரமான்கான்மா. நீங்க சாப்பிட்டுட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிருங்கப்பா. நானுமா உண்மையை தான் சொல்லணும். உண்மையை தான் சொல்லணும்ப்பா. பொய்லாம் சொல்ல வேணாம். உண்மையே சொல்லுங்க. இன்னும் 2 வாய் அள்ளி வச்சுருக்கேன். ஏமா பாயில கொட்டிடாதீங்க குழம்ப. அதான் மண்டையை கூட வலிக்கிறேன். இதையும் அடிக்கிறேன். பார்த்துக்குங்க. தின்னுட்டு வைடா. எல்லாத்தையும் 1/2 கிலோ வாங்கிட்டு தான் இருக்கு. பல்லு கிடையாது, ஆனால் சாப்பிடுறது அந்த அளவுக்கு கனவா வேலை போட்டிருக்காங்க. சாஃப்டா வச்சுட்டேன். நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடட்டும் பையன். என் பேரன் ஆமா நானும் உட்கார சொல்றேன். இல்ல நீ சாப்பிடு. தம்பி சட்டையில இருக்கான். ஏய் சுடுட்ட சூட விட்டுறேன். பிரஜினி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு. அவர் யூடியூப்ல ஆக போறாரு. யூடியூபர் வருங்கால யூடியூபரா பாப்போம். ஒரு வட்டில் திருவாணிய சார் உண்டு. இன்னும் இப்படி சாப்பிட்டா எப்படி வேளாப்ப எப்படிமா இருக்கு சொல்லி காட்டுறேன். இந்தா அப்படின்னு அள்ளி போடுவேன். அந்த மாதிரி சாப்பிடு. ஏன் சொல்லுடி. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? உண்மையாதான் சொன்னா. ஓகே அவ்வளோதான். நல்லா குழம்பு வச்சு சூப்பராக குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கிட்ட எல்லாம் சட்டை இல்லாமல் கிடக்கு. அவ்வளோ துண்டோட குளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பசி எடுத்துட்டு சாப்பிட வந்து உட்காந்துட்டாங்க. நானும் இதோட நான் சாப்பிட போனேன். நம்மளுக்கு பசி எடுத்துட்டு. கனவா குழம்பு, நண்டு குழம்பு, பூ குழம்பு இதெல்லாம் எப்பவும் ரொம்ப டேஸ்டாக தான் இருக்குது. வேறு எந்த நீங்கள் நல்லா இருக்கு. நல்லா அது வாசமாக இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆனா அங்கன்னு கேட்பாங்க பல்லையில எப்படி கனவா சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. அவங்க தான் சொன்னாங்களே. உரப்பு நிம்பே இல்லை. உரப்பு நல்லாவும் இருக்கு. உரப்பு அவ்வளோ விஷயம் நல்லா இருக்கும். அடிப்பொலியா இருக்கு. அடிப்பொலியா இருக்கு. ஆ நல்லா இருக்கே. என்ன நான் தான் வச்சேன். உங்க கடையில தானே வாங்கிட்டு வந்தேன். என்ன போடுங்க கடையில தானே வாங்கிட்டு வந்தேன். அதான் இப்ப பாருங்க. நான் கேட்க அம்மா சமையல் நல்லா இருக்குமா என் சமையல் நல்லா இருக்குமா? நைட்டில் எனக்கு கூறு கிடைக்கணும் இருந்தாலும் போய் சொல்லிருந்தேன். என் வீட்டுக்கார சமையல் தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான். சொல்றேன். நேற்று எலி சொன்னதான் இவன் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வருவா. மித்த 4 பேரும் அம்மா கையெல்லாம் சாப்பிட. ஆமா அதுக்கு தான் கொஞ்சம் போய் சொல்ல வேண்டியாங்க. பொய்யெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். உண்மையை சொன்னாலே போதும். நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. சரி மாமாலாம் சொல்லுவா என் சமையல் அம்மா சமையல் ஒரே மாதிரியா இருக்கும். டிஃப்ரெண்டா கண்டுபிடிக்க முடியாது.
உண்மையிலே இந்திய சமையல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தூக்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு செஞ்சுருக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும்ல. பக்கத்துல இருக்கா எங்க அக்கா மையன், அவன்கிட்ட தான் கேட்கணும் எங்க அக்கா சமையல் எப்படி எப்படி இருக்கு. குழம்பு உனக்கு சொல்றீங்களா? நாளைக்கு எங்க அக்காவை கூப்பிட்டு வச்சு சமைச்சு வீடியோ எடுத்துருவோமாடா அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு. சூற ஓட்டுற மாதிரி எடுத்துரும். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, சித்தி சமையல் நல்லா பேசுங்க பேசுங்க. சித்தி சமையல் சொல்லுவா. ஆனா உனக்கு அடிதான் விடும். ரஜினே கப்பு முக்கியம் பிகிலு அடி வாங்கிடுவேன். பாய் சொல்லுங்க எல்லாரும். Bye. பாய். பாய்.